ஹலோ பேரண்ட்ஸ், உங்களுக்கு கதை சொல்ல பிடிக்குமா அல்லது கதை கேட்க பிடிக்குமா? யாருக்கு எப்படியோ, எனக்கு கதை சொல்ல தான் பிடிக்கும். நம்ம ஹைக்ருவா ஸ்கூல்ல இருந்து ஹையா ரேடியோன்னு ஒரு புது முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஹையா ரேடியோல நாவல் நேரத்தின் ரேடியோ ஜாக்கியா நான் உங்க காயத்ரி. இந்த ஷோல ரொம்ப ஃபேமஸான வரலாற்று கதைகளை தான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இப்ப சொல்ல போறேன். எந்த கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம்? பொன்னியின் செல்வன், வேள்பாரி, நம்ம வைரமுத்து சாரோட கருவாச்சி காவியம்? இல்லை, நம்ம மண்ணோட கதையை தான் முதல்ல சொல்லணும். மன்னராட்சி காலகட்டத்தில் பாளையங்களா இருந்தது எல்லாமே ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் ஜமீன்கள் என அழைக்கப்பட்டது. அப்படி மாறின 72 ஜமீன்களை பெரிய ஜமீனும் அதிகமாக வரி வசூல் செய்த ஜமீனான அது கண்டம்னூர் ஜமீன் தான். நம்ம கண்டம்னூர் ஜமீன் எவ்வளவு பெருசுனா சுமார் 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதா. அப்பவே நம்ம கண்டம்னூர் ஜமீன் ஆங்கிலேயருக்கு கட்டின கிஸ்தியோட மதிப்பு 13,414 ரூபாயா. வேலப்ப நாயக்கர் தான் ஆங்கிலேயரால் ஜமீனுன்னு அங்கீகரிக்கப்பட்ட பட்டய சான்று வழங்கப்பட்ட முதல் கண்டம்னூர் ஜமீனா இருந்து இருக்கிறாரு. இவருக்கு வாரிசு இல்லாததால இவரோட இளைய தம்பி ஆண்டி வேலப்ப நாயக்கர் 2வது கண்டம்னூர் ஜமீனா பொறுப்பு எடுத்திருந்திருக்காரு. ஜமீன் ஆண்டி வேலப்ப நாயக்கர் அவர் மகன் ஜமீன் திருமலை ராமகிருஷ்ண சாமியப்ப நாயக்கர் அவரோட மகன் மைனர் பாண்டியன்னு 3 தலைமுறைகளா ஜமீன்ல நடக்கிற சம்பவங்கள் தான் வருஷ நாட்டு ஜமீன் கதை. இதனோட எழுத்தாளர் திரு வடவீர பொன்னையா, பொன்சின்னு கூப்பிடுவாங்க. ஏன் இந்த கதையில ஆரம்பிக்கிறோம்னா, நம்ம கண்டமனூர், கடமலை கொண்டு, மயிலாடும்பாறை கண்ணாடி மாளிகை, வருஷநாட்டு மலைப்பகுதி, நரியுத்து, ஜம்புலிபுத்தூர், எரசக்க நாயக்கனூர், போடி, கம்பம், வேலப்பர் கோயில், வீரபாண்டி, அரண்மனைப்புத்தூர், அள்ளிநகரம், இப்படி நிறைய நம்ம ஊர் பற்றிய பெருமைகள் எல்லாம் இந்த கதையில பேசப்பட்டிருப்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. அந்த காலத்துல வருஷநாட்டு பகுதி எப்படின்னா, வெடி வேட்டுன்னு வச்சிருந்த வெள்ளக்கார பயல்களே உள்ள நுழைய பயந்த ஒரே இடம் நம்ம வருஷநாட்டு ஜமீன் தான். அதுக்குள்ள அப்படி என்ன விசேஷம், விவகாரம், வில்லங்கம்னு எல்லாத்தையும் நம்மளும் தெரிஞ்சுக்கலும்ல. அந்த கதையை தான் இந்த நயமான சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்ம ஹையா ரேடியோல வாரத்துக்கு 3 எபிசோட் இந்த கதைய சொல்ல போறேன். ஆரம்பிக்கலாமா?